பிரைஸ் லார்ட். கிராம சுவிசேஷ அழைப்பின் சார்பாக உங்கள் மத்தியில் நாங்கள் பேசுவது பெரிய மனமகிழ்ச்சியா இருக்குது. இந்த நாளில் வாரம் ஒரு சாட்சி மூலியமாக உங்களை சந்திப்பது ஒரு மனமகிழ்ச்சியா இருக்குது. வாரம் வாரம் நீங்க சாட்சி கேட்டிருப்பீங்க. தேவன் இந்த நாளில் செய்கிற கிரியை பயங்கரமா இருக்குது. அப்படியே நம்ம மத்தியில வந்திருக்கிற சகோதரர் இருக்கிறார் டேவிட் மரி, அவங்க பேரு வேசர்பெல்ல. அவங்க ஆண்டவர் அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அது உங்க மத்தியில சொல்ல போறாங்க. இப்போ நம்ம அந்த சாட்சி கேட்க போவோமா? வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க உங்களை பார்ப்பது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்க ஆரம்ப சாட்சி, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவர் உங்களை சந்தித்தாரு, அது நம்ம பார்த்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நான் 1990 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ மேரேஜ் ஆனதுல இருந்து கொஞ்ச நாள் நான் குடும்பத்தோட இருந்தேன். அப்புறம் தனியா கொடுத்துன்னு வந்தேன். கொடுத்துன்னு வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். இந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பொருளை வச்சுதான் நான் வாடகை கொடுத்துன்னு இருந்தேன். அப்போ நான் ஸ்டீல் பட்டில் வேலை செய்துன்னு இருந்தேன். மாசம் வார சம்பளமும் 150 ரூபாய் 100 ரூபாய் இவ்வளவுதான். ஒவ்வொரு மாசமும் அப்போ வீட்டு வாடகை வெறும் 200 ரூபாய் தான். அந்த 200 ரூபாயிலே என்னால கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் யாருக்குமே தெரியாம நான் பின் வாசல என் தம்பியை கூப்பிட்டு அவங்ககிட்ட நான் ஒரு பொருள், எங்க மாமியார் நிறைய பொருள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தவணையா வச்சு நான் வாடகை கொடுத்துருந்தேங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க போயிட்டு இடையில நான் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேரு, மொத்தம் ஒரு 12-11 பேர் இருப்போம். 13 பேர் இருப்போம். ஒரு ஆட்டால 13 பேரு நேரா பெசன் நகர் போவோம். அந்த டப்பா தண்ணி குடிப்போம். டப்பா தண்ணி சுண்ட தண்ணி குடிப்போம். பழைய சாப்பாடு கலந்து கொடுப்பாங்க, குடிப்போம். அதை விட்டுட்டு நான் இதுக்கு லாங்கில போன சொல்ல கனகேச நகர் போவோம். போயிட்டு நான் சேர்ந்தா அங்க கல்லு குடிப்போம். அத ஒரே ஆட்டோல 13 பேர் 13 பேர் தான் போவோம். அப்படி போய் அங்க கல்லு குடிப்போம். கல்லு குடிச்சுக்கினே இருப்போம். அப்புறம் இடையில எதுக்கடா லாங்கில போன சொல்லிட்டு அங்கேயே நான் சிவமர் ஆபீஸ் இருக்குங்க, அங்கே நான் செய்வோம். பிராந்தி வாங்கி வச்சுக்கின்னு அந்த 13 பேர் 14 பேர் உட்காந்து நல்லா குடிப்போம். ஆனா நான் கேட்டா வீட்டுக்கு தெரியாது. நான் இவ்வளவு இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தெரியாது. எங்க அப்பா அம்மா என்ன நல்ல பையன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. என் மனைவிக்கே தெரியாது. நல்லா அந்த வாசலெல்லாம் போன பிறகுதான் நான் வீட்டுக்குள்ள போவேன். ஆனா என் மனைவிக்கு நல்ல கணவனா, என் தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையா இருந்தேன். இந்த பழக்கம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே போயிட்டு சொல்லி எனக்கு ரொம்ப பிரச்சனை, வருமானம் இல்லை. அந்த மாதிரி இருக்க சொல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டம். குடிக்கலாம் காசு வந்துடுது. குடியெல்லாம் நான் வாரமானா வேலைக்கு போறேன்ல, அந்த காசை எடுத்து வச்சுன்னு எல்லாம் ஷேர் பண்ணி குடிப்போம். அப்படி இருக்க சொல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கும். வெளியே ரேஷன் ஆயிடுச்சு சாப்பிடுவோம். அப்படி போய் இப்படி சொல்ல என்னடா இதுன்னு சொல்லிட்டு என் மனைவி நான் சொன்னாங்க சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சுக்கு போக சொல்ல நான் கேட்பேன், ஏன் இதுக்கு சர்ச்சுக்கு போற, அதெல்லாம் போகக்கூடாது. இல்லை நான் இப்போ இந்த வரலாம் நான் போறேன். சரி நான் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே சொல்ல நைட்டான நான் செய்வாங்க. பைபிள்ல காசு தரணும் ஜபம் பண்ணுவாங்க. சும்மா கத்தி ஜபம் பண்ணுவாங்க. நான் கத்துவேன், நான் எதுக்கு இந்த மாதிரி தூங்க சொல்ல டிஸ்டர்ப் பண்ற, அதான் நீ ஜபம் பண்ணு, தூங்க அந்த மாதிரி கத்தி ஜபம் பண்ணாத. இதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்டா இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள்ல எழுதி வச்சுட்டு அதுக்கு இன்னும் ஜபம் பண்ணுவாங்க.
எனக்கு எரிச்சலா இருக்கும், என்னடா இது தூங்க சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்களே என்னடா சொல்லி அப்படியே போயிட்டே இருந்தோம். சரி நானும் ஒரு நாள் சரி நானும் வரேன் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னா தான் பார்க்கலாம் சொல்லி நான் வந்து அப்போதான் ஈவினிங் சர்ச்சுக்கு போகிறேன். காலையிலாம் போக மாட்டேன், ஈவினிங் போகணும். ஈவினிங் போன ஜபம் நல்லா உற்சாகமா நடந்துன்னு இருக்கும். ஆனா நான் காலையில வந்து ஃப்ரெண்டு கூட நல்லா குடிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை டைம்ல நல்லா குடிப்பேன். குடிச்சிட்டு வந்தாங்க ஈவினிங் சர்ச்சுக்கு போவேன். போ சொல்ல அவங்க அந்நிய பாஷையில கத்துவாங்க, நானும் கூட சேர்ந்து கத்துவேன். அப்போதான் அவனும் நினைச்சுப்பாங்க ஒரு அந்நிய பாஷையில தான் கத்துறாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிறது வந்து போதையில கத்துறேன். அப்படியே இருக்கிறதுல சரி நாடா இது இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சொல்லும். சரி வீட்டில் சொன்னாங்க, நீ இதே மாதிரி ஈவினிங் ஆனால் ஒரு காலையில ஒரு வாட்டி வா அப்படின்னு சொன்னாங்க. சின்னடா இது காலையில கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு காலையில ஒரு நாளைக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்வீஸ் போன பிறகு அப்போ கர்த்தருடைய வார்த்தை அப்போ வந்து இன்றைய ஒருத்தர் போதவர் அப்ப அவர் பேசுறாரு. ஆனா அவர் பேச எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்போ வந்து நம்ம இவ்வளவு நாள் இவருடைய வார்த்தை நம்ம கேட்காம போயிட்டுமே, என்னடா இது நம்ம ஈவினிங் வரோம், அது இல்லாம நம்ம குடிச்சிட்டு வந்து கேட்கறோம். ஆனா அவங்க என்ன பேசுறான்னு தெரியல, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரியல. ஆனா இப்ப வந்து காலையில வந்து காலைல வரும்போது குடிக்காம வந்துட்டேன். குடிக்காம சொல்ல அப்ப கர்த்தர் என்ன குறித்து நிறைய பேசுறாரு. பேச எனக்குள்ள ஒரு சந்தோஷம், என்னடா இது இந்த மாதிரி வார்த்தையை வந்து நான் கேட்காம விட்டுட்டேன். ஈவினிங் வந்து நான் வந்து தேவையில்லாம புரிதல் இல்லாம உட்காந்துட்டு போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய வார்த்தை காலைல கேட்க எனக்குள்ள ஒரு மாற்றம். அப்படியே வந்து நீங்க சொல்ல எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளோ இருந்தது. ஆனா எல்லா கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். ஒரு நாள் பக்கத்துல நாட்டார் ஒருத்தர் அவர்கிட்ட வாரமானா வாங்குவேன், 200 ரூபா 300 ரூபா வாங்குவேன், குழம்பு செலவு அரிசி எல்லாம் வாங்குவேன். ஆனா அதனால கொடுக்க முடியாது. அப்படின்னா இது இதே மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். அப்படியே போயிட்டே சொல்ல போராட்டம் பிரச்சனை உரிய நீங்க ஒரு நாள் எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம ஆயிடுச்சு. நான் மனைவிக்கு யாருமே எதனால குடும்பம் நடத்த முடியலையே, சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்குது. வேலை உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? ஆனா வேலை கூட செய்தி இருக்காது. ஒரு நாளைக்கு நான் போனா 20 ரூபா 30 ரூபாய் 100 ரூபாய் இவ்வளவுதான் வரும், 200 ரூபாய் வரவே வராது. சரி சரி சரி. அந்த மாதிரி சூழ்நிலை சொல்ல சரி நம்ம மறித்துலாமோ அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன். அப்புறம் ஒரு ராஜ்யம் ஆச்சு ஆராதனை. நீங்க அது மாதிரி கஷ்டப்படுறதுல உங்க நண்பர்லாம் உங்களுக்கு உதவி இருக்கிறாங்களா? இல்ல நான் யாருக்கிட்டே கேட்க மாட்டேன். நான் கஷ்டம்னா யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். நான் இந்த மாதிரி நான் கஷ்டத்தோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நான் சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டம் என்னோட நான் வச்சுப்பேன். நான் சரி 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 அப்படின்னு சொல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை டைம். இப்போ நீங்க குடிக்க ஆரம்பிச்சுங்க, நீங்களே குடிக்க உங்க நண்பர்னால இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சீங்களா? நண்பரோட ஒரு ஜாலியா ஆரம்பிச்சோம். ஜாலியா ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் அது குடியில வந்துச்சு. ஆமா, ஒரு ஜாலியா ஆரம்பிச்சோம். இந்த ஒரு 13 பேர் ஒரு 14 பேர் ஒரு ஆட்டோல போயிட்டு வரது ஒரு ஜாலி தானே. இதே மாதிரி நாங்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆரம்பிச்சோம். அதே வந்து வாரம் அதே பழக்கமாயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி என்னடா இது இந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்குது. அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நடந்துன்னு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பேசுறாங்க. அப்ப பேச சொல்ல கர்த்தர் வந்து உன்னை வந்து ஒரே வார்த்தை, நீயும் வந்து உன்னை வந்து நான் அழவிட மாட்டேன் அப்படின்னு போதவர் மூலியமா ஒரு வார்த்தை வருது. அப்போ வந்து இது நமக்காக தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல பட்டுது. அப்படி பட சொல்ல அப்புறம் இருக்க கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படியே தீர ஆரம்பிச்சு காசு எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேர ஆரம்பிச்சுது. அப்ப இடையில வந்து கொரோனா டைம்ல வந்து எனக்கு வந்து கொரோனா டைம் எவ்வளவு நாள் இருந்தது அவ்வளவு நாள் வந்து எனக்கு வந்து வீட்டுல வந்து காசு இருந்தது, அது மீறி எக்ஸ்ட்ரா காசு இருந்தது. அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்பதான் ரட்சிக்கப்பட்டேன். ஞானசானம் எடுத்துட்டேன். கொரோனா டைம்ல ஞானசானம் எடுத்துட்டேன்.
அப்புறம் வந்து நானே என் மனைவி யோசனை பண்ணோம், நம்ம எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப வந்து கொரோனா டைம்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்மளாண்ட நிறைய காசு இருக்குது. அது கொரோனா வந்து எவ்வளவு முடியுதோ, எந்த டைம்ல முடியுதோ அந்த டைம்ல நம்மளால காசுக்குது, எக்ஸ்ட்ரா காசுக்குது. அப்ப வந்து நம்ம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எதனா உதவி பண்ணணும் அப்படின்னா ஆச்சு. இப்ப யார் யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்கெல்லாம் கரெக்டா பேர் எழுதி அப்படியே வச்சுக்கின்னு யாருமே தெரியாம, ஏன்னா கிட்ட திடீர்னு நினைப்பாங்க, சரி இவங்க வந்து யாரோ கொடுக்குறாங்க அதனால தான் கொடுக்குறாங்கன்னு அப்படி நினைச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம தானே அந்த மாதிரி தானே அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம யாரா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேரை கலெக்ட் பண்ணி ஒருத்தரா கூப்பிட்டு நானே எல்லாருக்கும் உதவி பண்ணேன். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டா, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா கர்த்தருக்குள்ள வர சொல்ல கர்த்தர் வந்து என்னை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சுக்கிறாரு. எக்ஸ்ட்ரா வர காசு இருந்தது, இந்த காசு வந்து மற்றொரு பிரயோஜனம் பண்றதுக்காக வந்து நான் கொடுக்கணும்னு நான் கொடுத்தேன். இப்போ வந்து கர்த்தர் வந்து அப்ப காட்டிலும் இப்ப வந்து என்ன ரொம்ப ஆசீர்வாதமா என்ன வந்து வழிநடத்துறாரு. நீங்க அந்த ஆண்டவருக்குள்ள போய் நீங்க பெரிய ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இப்போ அந்த போதை பழக்கம் அதெல்லாம் கம்ப்ளீட்டா. இப்போ அந்த நண்பர்களும் உங்களை பார்த்த யாருக்காட்டும் நான் சரியா அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பார்த்தா பேசினா என்ன ஒரு மாதிரி போறாரு, பாஸ்டர் போறாரு, பாஸ்டர் போறாரு, நின்று பேச மாட்டாரு அப்படின்னு என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. இருந்தாலும் நான் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன். நான் அதை போய் நிற்பேன். நீங்க போய் நிற்பேன். ஆனா பார்த்தா என்ன நின்று பேசுவேன். ஏன்னு இது நம்ம இந்த மாதிரி ஆண்டவரை ஏத்து நிற்கிறோம், இன்னும் அவங்கள வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவங்களான அன்பா 2 வார்த்தை பேசிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு நம்ம மாட்டின நான் போயிடுவேன். நான் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆனா அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தது. பேர பிள்ளைங்களா இருக்கிறாங்க? 2 பேரங்கிறாங்க, ஒரு பேத்தி இருக்குது. அப்படியா? இப்போ உங்க கூட யாரு இருக்கிறது? இப்போ என் கூட வந்து இந்த பெரிய பேர இருக்கிறான். பெரிய பேரங்க கூட? ஆமா, என் கூட அவனை வளர்க்குறீங்க? ஆமா, உங்களுக்கே சாப்பாடு கோயில இப்ப உங்க பேரன்? ஆமா, என் பேரனுக்கு இது பண்றோம். இப்போ பேரனை படிக்க வைக்கிறதுலாம் யாரு? ஆமா, படிக்க வைக்கிறதெல்லாம் நான் தான். 2 பேரனை படிக்க வைக்கிறேன். 3வது பேத்திக்கு நான் தான் காசு கொடுத்து, எவ்வளவு காசு அதோட 100% 50% நான் கொடுத்து நான் ஆண்டவர் இப்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஆமா. அப்படி இப்போ அந்த நண்பர்களா இப்ப அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்களா? அதுல வந்து 2 பேர் சர்ச்சுக்கு போறாங்க கேள்விப்பட்டேன் நானு. மீதி பேர்லாம் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன், அவங்க சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி சரி, ஏத்துக்குன்னா என்ன மாதிரி கர்த்தர் அவங்களே ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்க மேயருக்கு நம்ம இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் பார்த்து கொண்டு அவங்களுக்கு? இப்ப என்னுடைய வாழ்க்கை உங்க கடை சொன்னேன், எவ்வளோ பிரச்சனை போராட்டத்து மத்தியெல்லாம் வாங்கி கொண்டு இருந்தேன். ஆனா என்னை உயர்த்தினார் ஆண்டவர். ஆனா நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமா கர்த்தர் உங்களே உயர்த்துவார். எந்த நிலையில இருந்தாலும், கண்ணீரோடு இருக்கிறீங்களா, இல்ல கவலையோடு இருக்கிறீங்களா, இல்ல மற்றவங்க விசாரிக்க முடியாம தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா, இல்ல வியாதியோடு இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, எந்த பிரச்சனை கர்த்தர் சொல்கிறார், நான் என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற கர்த்தர். நீ கர்த்தரை நோக்கி பாருங்க. நீ எந்த நிலை இருந்தாலும் நீ மனுஷனா மட்டும் நம்பாதீங்க, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் என்னை உயர்த்தினவர், நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவா. கர்த்தர் தாமன். சரிங்களே, இப்போ இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சி வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு எங்களுக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்க மத்தியில நீங்க பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். வந்து எங்க அழைப்பை கேட்டு வந்தீங்க, சந்தோஷம். அப்படியாக வாரம் ஒரு சாட்சி மூலியமாக உங்களை சந்திப்பது ஒரு மன மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வாரம் இன்னொரு சாட்சி மூலியமா நம்ம பார்ப்போம். இப்போ எடுத்து விடைபெறுகிறது கிராம சுவிச அழைப்பு ஊழியத்தின் அமேன். நன்றி.